கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நாம் போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாக்கிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். தேவனுடைய சபைதான் தேவனுடைய குடும்பம் என்பதை நாம் சில வாரங்களாக தியானித்து வருகிறோம். தேவனுடைய குடும்பம் நம்ம எல்லாரையும் தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு குடும்பத்திலே தேவன் நம்மை இணைத்திருக்கிறார். அப்ப சபை என்பது தேவனுடைய குடும்பமாக இருக்கிறது. இந்த சபை என்ற குடும்பத்திலே என்னென்ன இருக்க வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். இங்கே பாதுகாப்பு இருக்க வேண்டும், இங்கே பராமரிப்பு இருக்க வேண்டும், இங்கே பாசம் இருக்க வேண்டும். இது மூன்றும் தேவனுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள் என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். ஆதியில் இருந்த சபை 4 அம்சங்கள் உடையதாக இருந்தது என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். முதலாவது, அங்கே உபதேசம் இருந்தது. ஆதி சபையிலே வார்த்தைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய சித்தம் இன்னது என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு போதனை செய்யப்பட்டது. இரண்டாவது, தேவனுடைய குடும்பத்தில் ஆதி சபையில அந்யோன்யம் இருந்தது. ஒருவரோடு ஒருவர் அந்யோன்யமாய் அன்பாய் ஒரு மனதோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதையும் நாம் படித்தோம். மூன்றாவது, ஆதி சபையில அப்பம் பிட்குதல் என்பது, அவர்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் அதை செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு முறை கூடும் பொழுதும் இயேசு தங்களுக்காக என்ன செய்தார் என்பதை நினைவு கூர்ந்தார்கள் என்பதையும் பார்த்தோம். நான்காவது, ஆதி சபையில ஜெபங்கள் அதிகமாக இருந்தது. இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் யோசிக்கிறோம், இந்த நாட்களிலே சபைகள் இப்படி இருக்கிறதே என்ற யோசனை நமக்கு வரும் பொழுதெல்லாம் நாம் வேதத்தை திருப்பி அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஆதி சபை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே விதமாக இன்றைக்கும் சபைகள் இருக்கும் என்றால் தேவன் மகிமைப்படுவார், அவருடைய ராஜ்யம் கட்டப்படும். ஆனால் இன்றைக்கு நாம் வித்தியாசமான கோணத்தில் இதை பார்க்க போகிறோம். தேவனுடைய சபை என்பது எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும் என்பது ஒன்று, எப்படி இருக்கக்கூடாது என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்குள்ளே வருகிறார், வந்து எல்லாவற்றையும் பார்க்கிறார். நாம நினைக்க கூடாது ஆண்டவர் வருவார், அவரை கொஞ்சம் ஆராதனையை ஏற்றுக்கொள்வார், போய்விடுவார் என்று நினைத்து விடக்கூடாது. ஆண்டவர் எங்கே வருவார்? 2 அல்லது 3 பேர் அவருடைய நாமத்தினால் எங்கே கூடியிருந்தாலும் அவர் அங்கே வருவார். அவர் வருவதன் நோக்கம் நம்முடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்மை உற்று கவனித்து பார்க்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு இந்த எண்ணம் இல்லாமல் இருக்கிறனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கிறது. ஆண்டவர் என்னை உற்று பார்த்தால் அவர் என்னத்தை பார்ப்பார்? என்னிடத்திலே அவர் எதை பார்ப்பார்? ஆண்டவர் என்னை கவனிக்கும் பொழுது எதை பார்ப்பார்னா எல்லாவற்றையும் பார்ப்பார். என்னுடைய அணுகுமுறையை பார்ப்பார், என்னுடைய வாழ்க்கை முறையை பார்ப்பார், என்னுடைய வார்த்தைகளை பார்ப்பார், என்னுடைய பார்வையை அவர் பார்ப்பார். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கவனித்து பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆதி சபையிலே பலிகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு பக்தி பரவசம் இருப்பது போல காணப்படுகிறது. இயேசு உள்ளே வரும் பொழுது இயேசு எதை பார்த்தார்? வாசிக்கும் பொழுது, ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் அவர் பார்த்தார். ஆலயத்துக்குள்ளே ஆண்டவர் வருகிறார். வரும் பொழுது அங்கே உள்ள காட்சி வித்தியாசமாய் இருக்கிறது. அங்கே யார் இருக்கிறாங்களா? விற்கிறவங்களும் இருக்கிறாங்களா, வாங்குறவங்களும் இருக்கிறாங்களா? ஆலயத்துக்குள்ள விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் என்னங்க அவசியம் அப்படின்னு சொன்னா, எருசலேம் தேவாலயத்தில் பண்டிகைகள் நடக்கும். அப்பொழுது பலிகள் செலுத்துவார்கள். பலிகளை செலுத்துவதற்கு ஆடுகளும் புறாக்களும் அங்கே வாங்கப்படும். ஆகையால் அந்த காரியத்தை காரணமாக வைத்து அங்கே ஆலயத்துக்குள்ளேயே வியாபாரிகள் வந்து விட்டார்கள். இன்றைக்கும் அதுதான் பிரச்சனை. வியாபாரி அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஒரு லாபம் ஈட்டும் நோக்கத்தோடு செய்யப்படும் ஒரு தொழில், அதான் வியாபாரம். ஆலயத்துக்குள்ளே ஒரு நாளும் வியாபாரம் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. ஆண்டவர் பார்க்கிறார், இவர்கள் ஆடுகளையும்
அவர்கள் புறாக்களையும் வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி செய்வாங்களாம், ஒரு மனுஷன் பலி செலுத்த வேண்டும் என்று ஆலயத்துக்கு வெளியே இருந்து ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டு வந்தால் ஆசாரியன் பார்ப்பாராம், பார்த்துட்டு இதுல குறை இருக்குன்று வரான். ஆகையால் இதுல குறை இருக்கிறனால நீங்க ஆலயத்துக்கு உள்ளே விற்கிறாங்க பார்த்தீங்களா ஆடு, அதுதான் சரியா இருக்கும், நீங்க அங்க போய் வாங்குங்க அப்படி வாங்கலாம். இவங்க ஆலயத்துக்கு உள்ளே போய் அதை வாங்கும்போது அதுல ஒரு கமிஷன் யாருக்கு போயிடும், ஆசாரியர்களுக்கு போயிடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய ஆலயம் ஒரு வியாபார ஸ்தலமாக கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிருச்சு, மாறிவிட்டது. இன்றைக்கு இதே காரியத்தை நம்மால் பார்க்க முடியுது. பல நேரங்களிலே அறுப்பின் பண்டிகை அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. நாம் எங்க விவசாயம் பண்றோம், எங்க அறுவடை பண்றோம், அறுவடை பண்டிகையை கொண்டாடுவதற்கு இது என்னவா மாறி போச்சுன்னா, சபைக்குள்ளே வியாபாரம் வருவதற்கு இது ஒரு வழியாக அமைந்து விட்டது. ஆண்டவர் வேதம் முழுசு நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை அழகா சொல்லுவாரு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அந்த 2 எஜமான்கள் என்று எதை சொல்லுகிறார்னா, ஒன்று தேவன், 2வது பணம். ஒரு எஜமான் தேவன், 2வது எஜமான் பணம். அப்படி 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. தேவ ஆலயத்தில் தேவனைத்தான் முதலாவது எஜமானாக வைத்திருந்தார்கள். தேவனைத்தான் முன் வைத்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். காலம் போக போக தேவ ஆலயத்துக்குள்ளே வியாபாரம் வந்த பிறகு இப்போ பணம் என்பது என்னவா மாறிச்சு, அவர்களுடைய எஜமானாக மாறிவிட்டது. பணம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்யக்கூடியவர்களாக ஆசாரியர்கள் மாறிவிட்டார்கள். வேதத்தில் ஆண்டவர் ரொம்ப கோவப்பட்ட இடம் இந்த ஒரு இடம். என்ன காரணம் அப்படின்னா, ஆலயத்துக்கு வெளியே வியாபாரம் செய்வது வேறு, ஆலயத்துக்கு உள்ளே வியாபாரம் செய்வது வேறு. ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் ஆலயத்தை எதற்காக படைத்தார், எதற்காக உருவாக்கினார் என்பதை அறியாமல் இருக்கும் பொழுதுதான் இந்த பிரச்சனைகள் வருகிறது என்பதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அடுத்து அவர் சொல்றாரு, 2வது யார் இருந்தாங்களாம், காசுக்காரர் இருந்தார்களாம். ஒன்று யார் இருந்தாங்க, வியாபாரிகள் இருந்தாங்க. 2வது யார் இருந்தாங்க, காசுக்காரர் இருந்தாங்க. காசுக்காரர்னா யாரு, அந்த ஆலயத்தில் வந்து காணிக்கை போட வேண்டும் என்றால் வந்த ஜனங்கள் அநேக வெளி தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். வெளி தேசத்திலே அவங்க இருந்துட்டாங்க. ஆகையால் அவங்க கையில் அந்த தேசத்தினுடைய நாணயங்கள் தான் இருக்கிறது. அந்த நாணயங்களிலே அந்த தேசத்திலே வழிபடும் தெய்வங்களுடைய படங்கள் இருக்கும். அதை ஆலயத்திலே கொண்டு வந்து போடுவது தீட்டு என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆகையால் ஆலயத்தில் அவர்கள் கொண்டு வருகிற பணத்தை கொடுத்து இந்த ஊர்ல செல்லுபடியான பணத்தை அவங்க என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. இந்த நாட்கள் அதை பற்றி சொல்லுவாங்க மணி சேஞ்சர்ஸ் அப்படின்வாங்க. நம்ம வேற ஒரு தேசத்தினுடைய பணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை மாற்றி கொடுக்கிற ஒரு கூட்ட மக்கள் இன்றைக்கும் உண்டு. அன்றைக்கு அவர்களுடைய பெயர் காசுக்காரர். அவங்களை என்ன செய்வாங்களா, அநியாயமாக அந்த பணத்தை வாங்குவாங்க, ரொம்ப குறைவாக அவங்க கையில் கொடுப்பாங்க. இப்போ ஆண்டவர் பார்க்கிறாரு, என்னுடைய வீடு, இது யாருடைய வீடு, என்னுடைய வீடு, தகப்பனுடைய வீடு, இதை நீங்க என்னவா மாத்திட்டீங்க, வியாபார ஸ்தலமாக மாற்றி விட்டீர்கள் என்றுதான் ஆண்டவர் கோபப்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்ன காரணம்னா, எதற்காக தேவ ஆலயம் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஏன் தேவ ஆலயம், எதற்காக தேவ ஆலயம்? அப்போ இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், பணமே தேவையில்லை, பணம் தேவை, ஆனால் பணம் எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல தான் பணத்தை நாம் வைக்க வேண்டும். இது ஒருவேளை ஆலயமாக இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அதுக்கு பணம் அவசியம் உலகத்தில். ஆனால் உங்கள் பணம் உங்களுக்கு ஒரு நாளும் எஜமானா என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடவே கூடாது. இன்னைக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. பணம் என்னவா மாறுகிறது, எஜமானாய் மாறுகிறது. பணம் என்ன சொல்லுதோ அதான் செய்யறாங்க. ஆசாரியர்கள் இதுவரைக்கும் தேவன் சொன்னதை செய்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது பணம் என்ன சொல்லுகிறதோ அதை தான் செய்கிறார்கள். ஆலயத்துக்கு உள்ளே விற்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஆலயத்துக்கு உள்ளே வாங்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க, ஆலயத்துக்குள்ளே காசுக்காரர் வந்துட்டாங்க. யாரெல்லாம் வெளியே இருக்க வேண்டுமோ அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள், யாரெல்லாம் உள்ளே இருக்க வேண்டுமோ அவர்களெல்லாம் வெளியே இருக்கிறார்கள். இப்போ வசனம் என்ன சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. என்னுடைய சரீரத்தில் யார் எஜமானாய் இருக்கிறார், நாம யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவங்க தான் நமக்கு என்னவா இருக்கிறாங்க, எஜமானா இருக்கிறாங்க. பல நேரங்களிலே விசுவாசிகள் சொல்ற நாம் பணத்தை முக்கியத்துவம் படுத்துறோம் பாருங்க, பணத்துக்கு முதலிடத்தை கொடுத்து விடுகிறோம்.
தேவனுக்கு இணையாக நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியது என்னன்னு சொன்னால் பணம். இதுதான் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ தேவன் எங்கே இருக்க வேண்டும்? அவர் முதல் இடத்தில் இருக்க வேண்டும். பணம் எங்கே இருக்கணும்? கீழே தான் இருக்கணும். ஒரு நாளும் பணத்தை ஆண்டவருக்கு ஈடாக இணையாக வைத்து விடவே கூடாது. என்னால் விட்டு விட்டால் அது எஜமானாக நம்மை கட்டுப்படுத்தி நடத்த ஆரம்பித்து விடும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணம் தான் பிரச்சனை. எப்படி கையாளணும்னு தெரியல, எதுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு தெரியல, எப்படி இதை கையாள வேண்டும் என்று தெரியவில்லை, எங்கே வைக்க வேண்டும் என்று தெரியவில்லை. ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அதுதான் முதன்மையாயிருச்சு. இதுக்கு என்ன வேணா செய்வாங்க, எங்க வேணா போவாங்க, எவ்வளவு நேரம்னாலும் வேலை செய்வாங்க. ஆனா ஆண்டவருடைய காரியங்கள் என்று வரும்பொழுது நேரம் கொடுப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் எஜமானாகிய பணம் அவருடைய நேரத்தை முழுசு என்ன செஞ்சிருச்சு, எடுத்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவருடைய சொல்ல, ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு முதலிடம். ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் கொடுக்கறது போதாது, நீங்க தான் எங்களுக்கு முதலிடம் ஆண்டவரே. உங்களுக்கு எங்களுடைய முதல் இடத்தை கொடுக்கிறோம், உமக்காக என்னுடைய நேரத்தை செலவிடுகிறோம். ஏதாவது கர்த்தருக்காக நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கும் என்றால் தேவன் என்னை நிச்சயமாய் ஆசீர்வதித்து என்னை உயர்த்துவார். அன்னைக்கு நடந்த அந்த காரியத்தை பார்க்கும்போது இந்த ஆசாரிகள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த பலிகளிலே தேவன் பிரியப்படுவார். இவ்வளோ பலி செலுத்துறோமே தேவன் பிரியப்படுவார், இவ்வளோ காணிக்கைகள் கொடுக்கிறோமே தேவன் என்ன செய்வார், பிரியப்படுவார் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். அப்பொழுது இவர்கள் செய்கிற இந்த குறைபாடுகளை அவர் பார்க்காமல் எண்ணாமல் போய்விடுவார் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆமோஸ் என்ற தீர்க்கதரிசி இப்படி எழுதுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பலவிதமான பலிகளை எனக்கு செலுத்தினாலும் நான் அதை என்ன செய்ய மாட்டேனா? நமக்கு எவ்வளவு பெரிய எச்சரிப்பு பாருங்க. நான் வந்தேங்க தேவனுடைய ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கிறேன். அப்போ நான் வாரம் ஒரு நாள் வந்து ஆராதிக்கிறதுனாலே மீதமுள்ள 6 நாட்கள் நான் செய்கிற காரியத்தை கர்த்தர் கண்டுகொள்ள மாட்டார் என்று நினைத்து விடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அதை என்ன செய்ய மாட்டேனா? அதை நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அடுத்து சொல்றாரு, கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். நீங்க என்ன பலி செலுத்தினாலும் திரும்பி கூட என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிப்பின் வார்த்தை பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என்னுடைய பலிகள் உம்முடைய சமூகத்திலே பிரியமாய் இருக்கத்தக்கதாக, என் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கத்தக்கதாக நீர் எப்படி விரும்புகிறீரோ அப்படி வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். என்னுடைய முன்னுரிமையை நான் மாற்ற வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை பணம் எனக்கு முன்னுரிமையை மாறி இருந்தால் இன்னைக்கு ஆண்டவருடைய சொல்லுங்க, அதை சிங்காசனத்தின் கீழே தள்ளுறேன் ஆண்டவரே, நீங்க தான் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கணும், உமக்கு தான் நான் முக்கியத்துவத்தை கொடுக்கணும், உமக்கு தான் என்னுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும். நான் என்னுடைய பலிகளை நீர் அங்கீகரிக்கத்தக்கதாக என் வாழ்க்கையை நான் என்ன செய்றேன், மாற்றிக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. முன்னுரிமையை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். தயவு செய்து விசுவாசிகளாய் உட்கார்ந்து இருக்கிற நாம் ஒரு காரியத்தை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை ஒரு நாளும் ஒருபோதும் ஏமாற்றவே முடியாது. நம்ம ஒருவேளை நம்முடைய மனசாட்சியை நம்ம திருப்திப்படுத்திக் கொள்ளலாம். நான் ஆராதிக்கிறேன், ஆலயத்துக்கு போறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஜெபிக்கிறேன். இல்லை, ஆண்டவர் முதல் இடத்துல இல்லை என்று சொன்னால் இதை எதையுமே ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு, உன் பாட்டுகளின் இறைச்சலாம். பாட்டு என்னவா மாறிடுச்சு, இப்போ இறைச்சலாக மாறிவிட்டது. இறைச்சல்னா என்ன? நம்மளை கோபப்படுத்தக்கூடிய ஒன்று. சில நேரங்களில் பாட்டு அது அழகாக இருந்தால் நல்லா இருக்கும் பாட்டு. சில நேரங்களில் எப்படி இருக்கும், நம்மளை எரிச்சல் படுத்துகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றார், உன் பாட்டுகள் இப்போ என்ன ஆயிடுச்சு, இனிமையா இல்லை, எனக்கு என்னவா இருக்கு, இறைச்சலாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கை முறை அப்படி இருக்கிறது. ஆண்டவர் சொல்ற, பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். என்னதான் விதமா நீ இசைக்கறி வச்சு பாட்டு போட்டாலும் அதை என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். வாசிங்க. நியாயம் தண்ணீரை போல. இப்பதான் சொல்றாரு, ஏன் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், ஏன் இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா, நியாயம் இல்லாமல் போய்விட்டது, நீதி இல்லாமல் போய்விடு. வசனத்தை வாசிங்க. நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவது. நியாயமும் நீதியும் என்னுடைய வாழ்க்கையில என்றைக்கு அற்றுப்போகிறதோ அன்றைக்கு என்னுடைய ஆராதனைகளை தேவன் ஏற்றுக்கொள்வது இல்லை. இன்னைக்கு நாம யோசித்து பார்ப்போம், எவ்வளவு நியாயமாய் நடந்து கொள்கிறோம், எவ்வளவு நீதியாய் நடந்து கொள்கிறோம். நீதியா நடக்கிறது என்றால் தேவன் பிரியப்படும்படி நடப்பது. திரும்ப சொல்றேன், தேவனை மனிதனால் ஒரு நாளும் ஏமாற்றவே
முடியாது. ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது. நம்மளை நாமே சமாதானப்படுத்திக் கொள்வதை நிறுத்தி விட்டு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அந்த மாற்றம் இன்றைக்கு உண்டாகட்டும். இல்லை ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்கிற, நீர் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை நான் வாழ எனக்கு உதவி செய்யும். வாசிங்களேன், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் எப்படி வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அன்னைக்கு தேவாலயத்துக்குள்ளே போய் ஆலயத்துக்குள்ளே நடந்த காரியங்களை பார்த்த தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், உங்கள் சரீரம், சொல்லுங்க, உங்கள் சத்தமா சொல்லுங்க, உங்கள் சரீரம், என்னுடைய சரீரம் வேதம் என்ன சொல்கிறது? என்னவா இருக்கிறதா? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இதை நம்ம யோசிக்கல அப்படின்னா இதுல கவனக்குறைவா விட்டுருவோம். என் சரீரம் என்னவா இருக்குது? தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. ஒரு ஆலய கட்டிடம் எப்படி பராமரிக்கப்படுமோ அப்படி என் சரீரத்தை நான் என்ன செய்யணும்? பராமரிக்கணும், அதை கவனிக்கணும். இது உள்ள என்ன இருக்குது, உள்ள என்ன இல்லை, எது வரணும், எது வரக்கூடாது. இன்றைக்கு அநேகர் சரீரத்துக்குள்ளே தேவையற்றவைகளை, ரொம்ப அழகா இந்த ஆலயத்துக்குள்ளே ஆண்டவர் போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, உள்ள வியாபாரிகள்லாம் வந்துட்டாங்க, வெளியே இருக்க வேண்டிய வியாபாரிகள் எங்க வந்துட்டாங்க? உள்ள வந்துட்டாங்க. உள்ள வர வேண்டிய பலவீனர் எல்லாம் வெளியே இருக்கிறாங்க. அதான் பிரச்சனை. நம்முடைய மனதுக்குள்ளே, வாழ்க்கைக்குள்ளே எதெல்லாம் வரக்கூடாதோ அதெல்லாம் உள்ள விட்டுட்டோம்னா, எதெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் என்ன செஞ்சிடும்? வெளியே போயிடும். ஆண்டவருடைய ஆலயம் நம்முடைய சரீரம். அடுத்து சொல்றார், வாசிங்க 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அப்ப நம்முடைய சரீரம் நம்முடையது அல்ல, தேவனுடையது. வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. சொல்லுங்க, உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஓகே, இன்னைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளை யோசித்து பார்த்து நிதானித்து பார்த்து, நாம் வேதம் வாசிக்கிறதுனாலும் ஜெபிக்கிறதுனாலும் ஆலயத்துக்கு வருகிறதுனால் மாத்திரம் தேவன் நம்ம ஏற்றுக்கொள்வார் நினைத்து விடக்கூடாது. நீதியும் நியாயமும் உள்ளவர்களாய் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்டவர் அதை பார்க்கிறார். எவ்வளவு நியாயமா நடந்துக்கிறாங்க, எவ்வளவு நீதியா நடந்துக்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தேவன் கவனித்து பார்க்கிற ஒருவராக இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு இருந்த ஆலயத்தில் கூட இந்த அளவுக்கு பிரம்மாண்டங்கள் இல்லை. இன்னைக்கு அநேக ஆலயங்கள்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியல, அதற்காக ஒளி இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். நான் சொல்றேன், நீங்க கூடுகிற இடம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் கூடுகிற நாம் தான் முக்கியம். நம்முடைய இருதயங்கள் சரியாக இருக்கும் என்றால் தேவ பிரசன்னத்தை நாமும் உணர்ந்து கொள்வோம், மற்றவர்களும் அதை பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி நாங்கள் ஆராதிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். நீதியும் நியாயமும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்கணும். அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதைய சரி கட்டுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க? விளக்குகள், ஒலிகள், பிரமாண்டமான காரியங்களை போட்டு இதற்கு ஈடுகட்டும்படி முயற்சி செய்கிற இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவர் அதெல்லாம் வேணாம், ஷோவே வேணாம். ஆண்டவரை உண்மையா ஆராதிக்கிற இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்களேன், இதெல்லாம் வெளியே போகணும். இப்போ ஆண்டவர் உள்ளே வந்த உடனே ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவங்களை திட்டல ஒன்றும் இல்லை, விரட்ட ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவங்களை என்ன செய்யறாரு? விரட்ட ஆரம்பிக்கிறார். வசனம் அப்படிதான் சொல்லுது. வாசிங்களேன், அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, இது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லையே, இது என்னுடைய ஜெப வீடா இருக்கணும், எல்லாம் ஜெபிக்கிற ஒரு இடமாக இது இருக்க வேண்டும். ஆனால் என்னவாக மாறிவிட்டது? வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டது. நிறைய இடங்கள்ல பணத்தை எப்படி
வாங்க வேண்டும் என்ற காரியங்களே அதிக முக்கியத்துவப்படுத்தப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். எனக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே எங்கள் சபை ஒரு நாளும் ஒரு வியாபார ஸ்தலமாய் மாறிவிடவே கூடாது. நீர் இருக்கிற ஒரு இடமாய், உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு இடமாய், உம்மை கனப்படுத்துகிற ஒரு இடமாய் இருக்க வேண்டும். ஆலயம் மட்டுமல்ல, என் சரீரமாகிய ஆலயமும் அப்படி இருக்க வேண்டும். என் சரீரமாகிய ஆலயமும் அப்படி இருக்கணும். நீதியும் நியாயமும் செய்கிறவனாய் நான் இருக்கும் பொழுது தேவன் என்னில் பிரியப்படுவார், தேவன் என்னில் மகிமைப்படுவார். வசனம் அழகாக சொல்லுது பாருங்களேன். 14ஆம் வசனம், ஆண்டவர் இவர்களை விரட்டி விட்ட பிறகு என்ன நடந்தது? அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் வியாபாரிகள் உள்ள இருக்கிறாங்க, யாருக்கு தேவையோ அவங்க வெளியே இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து அதை சுத்திகரித்த பிறகு உள்ளே இருக்கிறத வெளியே என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. எங்க போனாலும் வியாபார நோக்கு, எங்க போனாலும் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனநிலை இன்னைக்கு மாறி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை நடத்தும், நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நான் வாழ எனக்கு உதவி செய்யும், நீர் விரும்புகிற நீதியும் நியாயமும் எனக்குள்ளே காணப்படணும். ஒரு நாளும் அநீதியும் அநியாயமும் எனக்குள்ள என்ன செய்யக்கூடாது? காணப்படவே கூடாது. மனுஷரே நம்மளை சொல்லுவாங்கன்னா தேவன் எவ்வளவா நம்மளை கவனிக்கிறன்னு யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் விரும்புகிற ஒரு ஆலயமாய் என் சரீரம் மாறுவதாக. வெளியிருந்து வர்றாங்க. யார் யார் வர்றாங்க? அழகா வசனம் சொல்லுது, குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நீதியும் நியாயமும் இருக்கும் என்றால் குறைபாடு உள்ளவர்கள் நம்மிடத்தில் வந்து நம் மூலமாக இயேசு அவருடைய குறைகளை மாற்றுவார். திரும்ப சொல்றேன் பாருங்க, ஆலயத்தில் வியாபாரிகள் வெளியே போனார்கள், வெளியே போன மாத்திரத்தில் யார் உள்ளே வரா? குருடரும் சப்பானிகளும் ஆலயத்துக்குள்ளே வருகிறார்கள். ஆலயமாகிய சரீரத்தில் நீதியும் நியாயமும் இருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்து நம் மூலமாக குறைபாடு உள்ளவர்களுடைய குறைவுகளை கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு ஏன் நிறைய பேர் நம்மளால தொட முடியல? ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியல? காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் விரும்புகிற நீதியும் நியாயமும் நமக்குள்ள என்ன செய்யல? வரல. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு அதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவர் இந்த சரீரத்தை ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஜீவ பலியாக ஒப்பு, நீர் விரும்பாத ஒன்று கூட எனக்குள்ளே இல்லாதபடி கர்த்தர் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அப்பொழுது அநேகர் உங்ககிட்ட வந்து உங்க மூலமா இயேசுவை அறிந்து கொள்வார்கள், அவருடைய தொடுதலை பெற்றுக்கொள்வார்கள், அவர் சொஸ்தமாக்குகிறதை உங்களால் என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். யோசித்து பாருங்களேன், மாதங்களும் நாட்களும் ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன ஆண்டவருக்காக என்ன செய்தோம் அப்படிங்கிறது யோசித்து பார்த்தால் பெருசா ஒன்றும் செய்யலை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ முதலாவது சபை எப்படி இருக்கக்கூடாதுன்னா, ஒரு தொழில் செய்கிற ஒரு இடமாக, பணம் சேகரிக்க ஒரு இடமாக ஒரு நாளும் என்ன செய்ய மாறிவிடவே கூடாது. ரெண்டாவது, சபை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை நாம் வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிப்போம். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களா. இங்கே ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தை பட்சபாதத்தோடே, அப்படின்னா வேற்றுமை காண்பிக்க கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறார். என்ன மாதிரி சொல்றார் வாசிங்க. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, ஆலயத்துக்குள்ளே வருகிறவர்கள் ஒரு சிலர்கள் நல்ல வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள், ஒரு சிலர்கள் வசதி குறைவுள்ளவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் உள்ளே வரும் பொழுது 3ஆம் வசனம், மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா. இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு சபைக்குள்ளே ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? காணப்படவே கூடாது. அது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றார். ஏற்ற தாழ்வுகள் இருக்கவே கூடாது. ஒரே விதமாக எல்லாரையும் கவனித்து பராமரிக்கக்கூடிய ஒரு இடம்தான் தேவனுடைய சபையாக இருக்க வேண்டும். ஆனா சமுதாயமே நமக்குள்ள என்ன சொல்லுதுன்னா, வேற விதமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் நல்லா வந்திருக்கிற ஒரு மனுஷரை பார்க்கும்போது ஒரு மாதிரியும், கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரியும் பழகிறது நமக்கு இயற்கையாக மாறிவிட்டது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், அதை நீர் விரும்பவில்லை ஆண்டவரே, அதை நீங்க என்ன செய்யல? விரும்பல. எப்படிப்பட்ட ஆடை தரித்தவர்களாக இருந்தாலும்
ஒரே விதமாய் அவர்களை நடத்தக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் நம்மிடத்தில் என்ன செய்கிறார், விருப்பம் உள்ளவராக இருக்கு. ரொம்ப அழகா இங்க சொல்றாரு, ஒரு சிலரை ஒரு விதமாக, இன்னொரு சிலர் ஒரு விதமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, மாறி மாறி வித்தியாசமாய் பார்க்க கூடாது. சில நேரங்களில் சில குடும்பங்களில் பிள்ளைகள் மன வளர்ச்சி குறைவுள்ளவர்களாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட பிள்ளைகளை? அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களுடைய வளர்ச்சி ஒரு 5 வயது இல்லை 3 வயது பிள்ளையினுடைய வளர்ச்சி தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை ஆலயத்துக்குள்ள வந்து அவங்கள நம்ம எப்படி பார்க்குறோம்? அப்படிப்பட்டவங்க ஆலயத்துக்குள்ள வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்? யோசித்து பாருங்களேன். நம்முடைய மனதில் இது பதிந்து விட்டது, இவங்களை இப்படி தான் பார்க்கணும், இவங்களை இப்படி தான் பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட தவறுகள் நான் செய்திருந்தால் தயவாக என்ன செய்யுங்க, மன்னிங்க. எல்லாரையும் ஒரே விதமாய் பார்த்து ஒரே விதமாய் பார்க்க கர்த்தர் எனக்கு என்ன செய்யணும், உதவி செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு இன்னொரு காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, சபையில் ஒருவரையும் நியாயம் தீர்க்கிற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஒரு கஷ்டம் ஒருவர் படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவியாக நம்ம இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் அவர்களை குற்றப்படுத்துகிற காரியத்தில் நாம் ஈடுபடவே கூடாது. இன்னைக்கு விசுவாசிகள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. லேசா காரியத்தை குறித்து பேசிடுறாங்க, எதுவுமே தெரியாது, ஆனால் எல்லாம் தெரிந்தது போல பேசி விடுகிறார்கள். காயங்கள் ஏற்படுகிறது, வருத்தங்கள் ஏற்படுகிறது, மனசோர்வு ஏற்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே நீர் பேசினது போல நான் பேச எனக்கு உதவி செய்யும். முதல்ல என்ன சொன்ன, அவர் பார்த்தது போல பார்க்க எனக்கு உதவி செய்யும். 2வது, அவர் பேசினது போல பேச எனக்கு உதவி செய்யும். சபை எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு அடுத்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, சபைக்குள்ளே ஜாதி வேறுபாடுகள் இருக்கவே கூடாது. இது ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறதை நம்மால் நினைச்சு முடிகிறது, பார்க்க முடிகிறது. யூதர்கள், இயேசு அந்த குலத்தில் பிறந்தார், சமாரியர்களை ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க யூதர்கள். அவர்களை ரொம்ப கீழானவர்களாக அவர்கள் பார்ப்பார்கள். அவர்களோட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க, கூட பேச மாட்டாங்க. அவங்க ஊர் வழியா போனா குறுக்கு வழியா இருந்தாலும் அது வழியா போக மாட்டாங்க, சுத்தி போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வு அன்னைக்குள்ள சமுதாயத்தில் இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, சுத்தி போகல, சமாரியா வழியா போகிறார். சமாரியாவிலே ஒரு கிணத்தண்டையில் உட்கார்ந்திருக்கிறார். ஒரு சமாரிய பெண்ணோடு ஆண்டவர் பேசுகிறார். அவளுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார். அவள் சுவிசேஷிகையா போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவளாய் அவள் மாற்றப்படுகிறாள். அநேக சமாரியர் ஆண்டவரிடத்திலே வந்து வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் உள்ள வந்துருச்சுன்றதை யோசித்து பாருங்க. தேவன் வெறுக்கிற இந்த காரியங்களை இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் உள்ள வேற்றுமைகளை களைந்து போட்டே ஆக வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அதுதான் அவருடைய கண் பார்வை. அவருடைய பார்வை அப்படியாக இருக்கிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்னோம், அதே விதமாய் பார்க்க தேவன் எனக்கு கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். முதலாவது நாம் வாசித்தோம், வியாபாரங்கள் சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. யார் உள்ள வரணுமோ, வெளியே இருக்கிற மக்கள் உள்ளே வருவதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் நான் தான் களைஞ்சு போடணும், நான் தான் அதை மாற்றி போடணும். பணத்தை எங்கே வைக்க வேண்டும் அங்கே வைக்க வேண்டும். 2வது என்ன கற்றுக்கொண்டோம், ஏற்ற தாழ்வுகள் என்பது சபையில் இருக்கக்கூடாது. ஏழை பணக்காரன் வித்தியாசம், வேறுபாடை நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. 3வது, ஜாதி வேறுபாடுகள் நமக்குள்ளே இருக்க கூடாது. நியாயம் தீர்க்கிற காரியங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. கடைசியாக ஒரு காரியம் சொல்றேன், சபை எப்படி இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நாம எதை தியானித்து வருகிறோம், சபை எப்படி இருக்க கூடாது என்பதை தியானித்து வருகிறோம். 3வது காரியம், ஆதியிலே கொண்ட அன்பை விட்டுவிடவே கூடாது. ரட்சிக்கப்பட்ட போது நமக்குள்ள எவ்வளவு ஒரு அன்பு இருந்துச்சு இல்லை, ஆண்டவர் மேல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். கொஞ்ச நாள் போக போக இது ஒரு வழக்கமாக மாறி விடுகிறது. ஆலயத்துக்கு வரணும், கொஞ்ச நேரம் ஆராதிக்கணும், வசனத்தை கொஞ்ச நேரம் கேட்கணும், அப்புறம் போயிடணும். அது நம்முடைய ஒரு வழக்கமாக மாறி விடுகிறது. வழக்கமாக இருப்பது நல்லது, ஆனால் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் ஆண்டவருடைய சொல்ல, இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேச போறாரு, ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க போகிறேன், அவருடைய ஆலோசனை நான் கேட்க போறேன், அந்த வார்த்தை என்னை மாற்றும், என் வாழ்க்கையை மாற்றும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்குள்ளே வர வேண்டும். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் எங்கள் சரீரங்களை உமக்கு சொந்தமாக, உம்முடைய ஆலயமாக அசைவாடுகிற ஒரு இடமாய் நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட பேசும்.
இந்த சரீரமாக ஆலயத்திலே நீர் விரும்பாத ஒன்று கூட இல்லாதபடி நீர் விரும்புகிற ஒரு இடமாக, நீர் அசைவாடுகிற ஒரு இடமாக, நீர் தங்குகிற ஒரு ஆலயமாக எங்களை மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி. உடைய பரிசுத்த கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.